யாமி அன்யாம் இட்ஸ் மீ குக்கீஸ் கேர்ள். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபேக்ஸ். எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப சாரி, ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன் மல்லுபாய்க்கு. ரொம்ப சாரிடா, எனக்கு கொஞ்சம் டைம் இஷ்யூவாக இருந்துச்சு, அதனால போட முடியல. இதுக்கப்புறம் கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகேடா, இன்றைக்கி நம்ம மல்லுபாயோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேடா, இப்போ நம்ம எப்படியே எதுவுமே பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா நம்ம ஜேகே அப்படியே ரூமுக்கு போயின்னு ஒரு ஆளை தூக்கின்னு வந்து பெட்டில் போட்டிருப்பாங்க. அந்த பர்சன் அப்படியே கண்ணை முடிச்சு நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிருப்பாங்க. அதோடு முடிச்சிருப்போம். போன பாட்டை பார்க்காதவங்க அங்கே போயிட்டு பார்த்துட்டு வந்து இங்கே பாருங்கள். பிகாஸ் அதோட கண்டினியூஷன் தான் இது. அதை பார்க்காம இது புரியாது. ஓகேடா, இப்போ அதுலேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீயா? ஐயோ மாதாஜி, நீயா? அடே என்னடா பண்ணுற? ஐயோ மாதாஜி, அது வந்து என் புருஷன்னு நினச்சி தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதாஜி அப்படியே நம்ம ஜெயகையை தள்ளிவிட, இப்போ நம்ம ஜெயகை தாண்டா. ஐயோ மாதாஜி, ரொம்ப சாரி மாதாஜி. அட பாவி, கொஞ்ச நேரம் விட்டுருந்தா நினச்சி கூட பார்க்க முடியல. அவ்வளோ காஞ்சி போயிருக்கேடா நீ ஜெயகே. அது வந்துமா இன்னைக்கு தான் ஒன்று நீ இப்படி பண்ணிட்டேன். அதுக்குன்னு அடே மகனே நைனா, ஏண்டா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்து நைனா, அது ஆளுடா, ஆளு. புரியுது நைனா, அது அப்படியே தெரியாமல் சாரிண்ணா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெயகே சொல்ல, குடும்பமே கேவலமாக ஒரு லுக்கு விடுது நம்ம ஜெயகையை பார்த்து. இப்போது நம்ம ஜெயகே தாண்டா, அது வந்து சாரி கைஸ், ஏதோ தெரியாமல் எனக்கே ஒரு அசிங்கமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெயகே சொல்லிட்டு இருக்க. இப்போ நம்ம டே என்ன செக்கி பண்ணுற? உனக்கு அறிவே இல்லையா? அது வந்து நீமா எனக்கே ஒரு அசிங்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே மோடிட டே போயிட்டான் மகனே. மாதாஜி கொஞ்சம் தள்ளுறியா? போங்க மாதாஜி போங்க அப்படின்னு சொல்ல நம்ம மாதாஜி அப்படியே கிளம்ப. இப்போ நம்ம ஜேகே, மாதாஜி என்னப்பா, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? இல்லை எந்த பக்கம் பார்த்துருப்பான்னு சொன்னீங்கன்னா அடுத்த தடவை எடு செருப்ப நான் அடுத்த தடவை நீ வேறு வருவியா போட்டேன்னு வையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதாஜி அப்படியே திட்ட. ஓகே நான் தூங்க போகிறேன், பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே போயிட்டு அப்படியே படுத்துக்க. எல்லாரும் அப்படியே போயிடுறாங்கடா. ஸோ இப்போது ஒரு மார்னிங் டைம் அந்த மாதிரி ஆகுது. அப்போது நம்ம ஜேகே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஜெகேயோக்கு ஒரு மாதிரி நல்ல ப்ரெசன்ஸ் வருது. இட் மீன்ஸ் நல்ல ஸ்மெல் வருது. ஆஹா என்ன ஸ்மெல்லு அண்ணி வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஐயோ செம்மையாக இருக்கே. ஹே ஜேகே எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே எந்திரிச்சு கீழே பூஜை ரூமுக்கு வர்றாங்க. அங்கே வந்தால் அங்கே ஒரு பர்சன் அப்படியே நல்ல ரெட் கலர் சாரீ கட்டி அதுக்கு மேட்சிங்காக ஒரு சிம்பிளாக ஜுவல்ஸ் போட்டு கழுத்தில் அழகாக அந்த தாலி எடுத்து வெளியே போட்டு நெத்தியில் அழகாக ஒரு குங்குமம் வச்சு தலையில் ஒரு துண்டு அதாவது டவல் கட்டிட்டு அப்படியே திரும்பி ஆர்த்தி காட்டிகிட்ருக்காங்க சாமிக்கு. இப்போது நம்ம ஜேகே அப்படியே போயிட்டு என்ன ஒரு மங்களகரமான வாசனை, அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அந்த பர்சன் அப்படியே திரும்பி வர்றாங்க. ஏய் நீயா? ஆமாம், எப்படி இருக்கு? சீரியஸாவா? செம்மையாக இருக்கடா. அப்படியா? நிஜமாவா? ஆமாம், என் கண்ணே பற்றும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அவ்வளோ அழகாக நம்ம டேக்கு நெட்டி முறிக்கிறாங்க. என்னது இது புதுசா தெரியல, அப்படியே தோணுச்சு. நேற்று நீ அண்ணியை ரொம்ப அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருந்தியா, உனக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும்னு தோணுச்சு, அதனால தான். சீரியஸாக செம்மையாக இருக்க தெரியுமா? அதுவும் இந்த ரெட் கலர் சாரி உன்னோட கலருக்கு அப்படியே அந்த அம்மன் மாதிரியே இருக்க. அப்படியா? நிஜமாவா? ஆமாம் ரொம்ப அழகாக இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்லிட்டு, எனக்கு தெரியாது, எனக்கு போன கிஸ் பண்ணும் போல இருக்கு. இது பூஜை ரூம், அதெல்லாம் தெரியாது. நீ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? அதுவும் இந்த சாரியில் எப்படி ஒன்று கிஸ் பண்ணாமல் விடுவேன், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே நம்ம டேயை கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போகிறாங்க. அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு வாய் ஒரு மாதிரி வச்சுக்கின்னு போயிட்டுருக்காங்க. இப்போ வாய் மேலே ஒன்று விழுது. ஈடுபட்ட போயில என்னடா பண்ணிகிட்டு இருக்க? ஐயோ யார் அது?
மாதாஜி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க? எங்கே என் பொண்டாட்டி? பொண்டாட்டியா? அதாவது என் புருஷன் எங்க? ஹேய், என்னடா பேசிகிட்டு இருக்க? கருமம் பிடிச்சவனே, நேற்று நைட்டு நேரில் தான் அப்படி பண்ணனா? கனவுல கூட அந்த கருமம் தானா? அது மாதாஜி, அப்போ இதெல்லாம் கனவா? ஐயையோ, நான் கூட நிஜம் நினச்சேனே. அது மாதாஜி, சி உனக்கு வெகமாகவே இல்லை. இல்லையே. அம்மா டே எங்க? ஏய் எஞ்சி கிளம்புடா, கோயிலுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு. சரி ஓகே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே எழுந்திரிச்சு அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட. இந்த பக்கம் நம்ம ஜேகேவோட அம்மா தான்டா. இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன்னே தெரில. சிச்சி எப்போ பார்த்தாலும் இதே என்ன பையன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாத்தாஜி அப்படியே போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம டேயும் அப்படியே கிளம்பிடுறாங்கடா. இந்த பக்கம் நம்ம ஜேகே அப்படியே கிளம்பிட்டு இருக்காங்க. ஒரு குட்டி டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன், இது முன்னாடியே கொடுத்துருக்கணும். இந்த சீன் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி, ஆக்சுவலாக நம்ம டே ஒரு கேர்ள் மாதிரி காட்டினது உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ஐம் சாரி. எனக்கு இது ஒரு மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால தான் வச்சேன். மற்றபடி உங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னா ஐம் சாரி. ஓகேவா? ஓகேடா, இப்போ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது அப்படியே எல்லாரும் அழகாக கோயிலுக்கு கிளம்பிட்டாங்கடா. ஸோ அப்படியே ஒரு பஸ், அதாவது ஒரு வேன் வந்து நிற்கிது. இப்போது நம்ம ஜேகே அப்படியே லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. இப்போது நம்ம டே தாண்டா. ஹோய் ஜேகே. என்ன? இல்லை, நம்ம இப்போ எதுக்கு போகிறோமா? ஹை, பொங்க வைக்க போகிறோம். பொங்கலா? அம்மா எனக்கு தெரியாதா? ஐயோ, நான் சொல்லித்தரேன், வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே கூப்பிட்டு போயிட்டு நம்ம பஸ்ஸில் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம மாதாஜி தான். ஏய் என்ன மாதாஜி, என்ன பண்ணுற? நாங்கள் 2 பேரும் உட்காந்து அப்படியே பேசிட்டு வர்றோம். அதாவது டேக்கு இதை பற்றி எதுவும் தரல, அதான் கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீ ஒன்றும் கிழிக்க வேண்டாம். டே என் பக்கத்தில் வந்து உட்காரு. இல்லைத்தான், நான் பார்த்துக்கிறேன். சரித்தான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம டே சொல்ல, அவங்க அம்மா நம்ம ஜேகே ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. இப்போது எதுக்கு என் மாதாஜன் எப்படி பார்த்துட்டு போகிறாங்க தெரிலையா? கேவலமாக பார்த்துட்டு போகிறாங்க. அதான் எனக்கு தெரியுது. சரி ஓகே நான் சொல்கிறேன். சொல்லு. அதாவது எங்கள் ஒரு நேர்த்திக்கடைன்னு சொல்லுவோம். நேர்த்திக்கடைனா? ஆமாம், அதாவது ஏதாவது ஒரு நல்லதாக நடந்துச்சுன்னா இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம், சாமிக்கு வந்து லஞ்சம் கொடுக்குற மாதிரி. ஓகே அந்த மாதிரி அப்படியே வேண்டிப்போம். அப்படியே அது நடந்துச்சுன்னா கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கிட்டா வெட்டி பொங்கல் வச்சு நல்லாயிருக்கும். அப்படியா? ஆமாம், உங்கள் ஊரில் இப்படிலாம் பண்ண மாட்டீங்களா என்ன? இப்பெல்லாம் பண்ண மாட்டோமே. ஐய, திருவிழா வைப்பே உங்களுக்கு தரலையே. இங்கே வாங்க, நாங்கள் எப்படி திருவிழா வைப் பண்ணோம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு வைப்பை கேரளாவுக்கு கட்டிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்லிட்டு அப்படியே அவனை ஜாலியாக பேசி சிரிச்சுட்டே போகிறாங்க. இப்போது அப்படியே அந்த கோயிலுக்கும் போகிறாங்க. போய் இறங்குறாங்க. பார்த்தா அங்கே வைப்பு சும்மா வேற மாதிரி, எப்படி வேற மாதிரி இருக்கு. இப்படிதான் அப்படியே செம்ம வைபாக இருக்குது. நம்ம பசங்க போயிட்டு அப்படியே இறங்கையில் இப்போது நம்ம மாதாஜி அப்படியே பொங்க வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஜெமினா, மச்சான் ஜாக சொல்லு மச்சான், என்ன வந்து இறங்கின உடனே பாட்டெல்லாம் சும்மா கிள்ளா இருக்கு மச்சான், போட்டுருவ மாட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாகே அப்படியே வேட்டியை மடிச்சு கட்டிக்கின்னு, நம்ம ஜெமினாவும் அப்படியே வேட்டியை மடிச்சு கட்டிக்கின்னு நல்லா போயிட்டு செம்மையாக டான்ஸ் பண்ணின்னு இருக்காங்கோ. இந்த பக்கம் டேயா என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜெமினா, மச்சான் போட்டு ஸ்டெப் அப்படி போட்டு ஜெமினா வாடா வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா வைப் பண்ணி டான்ஸ் ஆடின்னு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம இவங்கியும் டேயும் ஒரு மாதிரி பரிதாபமாக நின்றுட்டு இருக்காங்க. நான் என்னடா இப்படி வைப் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு ஒன்றுமே தரலையே அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம ஜேகே அப்படியே நம்ம டேயோட கையை பிடிச்சி அப்படியே கப்புள் டான்ஸ்லாம் ஆடி, அந்த பக்கம் நம்ம இவங்கி அப்படியே கழிச்சு நல்ல செம்ம ஒரு மாதிரி வைபாக இருக்குது. திருவிழா வைப்னா எப்படி இருக்கும் தெரியல எங்களுக்கு, அதே மாதிரி தான் செம்ம வைபாக இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம மாதாஜி அப்படியே பொங்க வைக்க ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அத்தை சொல்லுப்பா. இல்லை, இது நேர்த்திக்கடனுக்காக பண்ணுற பொங்கல்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன நேர்த்திக்கடன் வச்சுருந்தீங்க? நானா இந்த தரதலைக்கு ஒரு தங்கமான புள்ள கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன். இதோ என் மருமக புள்ள நீ கிடச்சிட்ட. ஏமா என்ன பொசுக்குன்னு தரதலைன்னு சொல்லிட்டேன். ஆமாம், பின்ன நீ என்ன தங்கம்மா? ஏமோ இனாமா தகரனாவது சொல்லிருக்கலாம்ல, அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்லை. இங்கே வா, வந்து இந்த வெள்ளத்தனை நான் அதை வெள்ளத்தனைக்கணுமா, உனக்கு இதே வேலையாக போச்சுமா, என்னால் முடியாது. இங்கே பற்றியா பாட்டை நான் டான்ஸ் பண்ண போடுறேன். ஹேய், இதை நச்சு கொடுத்துட்டு போய் டான்ஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. இப்போ நம்ம ஜேகே அப்படியே நைஸாகலான்னு பார்க்குறாங்க. நம்ம மாதாஜி விடுவாங்களா, அப்படியே பிடிச்சி காலரை பிடிச்சி இழுத்து அப்படியே நான் நச்சு கொடுக்க சொல்லி நம்ம ஜேகேயும் அப்படியே வெள்ளத்தெல்லாம் நச்சு கொடுத்து அப்படியே அழகாக சூப்பராக ஒரு பங்கலை வச்சு அப்படியே இறங்குறாங்கோ. இறங்கிட்டு அப்படியே சாமிக்கு முன்னாடி செம்மையாக படிச்சுட்டு இந்த சைடு வந்துட்டு நம்ம ஜேகேயோட ஃபேமிலி அப்படியே நின்றுட்டுருக்காங்க.
காமிக்கிறாங்க. நம்ம ஜேகே வந்து செம்மையாக ஒரு மாதிரி ஹேண்ட்ஸமாக நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்கடா. செம்ம ஒரு ரெட் கலர் ஷர்ட்டு, அப்படியே மேலே கீழே அப்படியே ஒரு வேட்டி, அந்த வேட்டில் அப்படியே அழகாக ரெட் கலர் கரை செம்மையாக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்காரு நம்ம ஆளுக்கு முன்னாடி. அதாவது இப்போ இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா சாமி கும்பிடுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே நிற்கிறாங்க, அந்த பக்கம் ஒரு 4-5 பொண்ணுங்க அழகாக அப்படியே தாவணி பாவட்ட சாரின்னு சொல்லிட்டு செம்மையாக நின்றுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்க ஃபுல்லாக நம்ம ஜேகேயை பார்த்து ஹேய் பாரடி எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு திருவிழாவுக்கு வந்தால் தான் இந்த மாதிரி அழகழகான பையங்கள்லாம் பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சைட் அடிச்சுட்டு இருக்க. இதை நம்ம டே பார்த்துருவாரு. பிள்ளைக்கு கோவம் வராமல் இருக்குமா, நம்ம டே என்ன பண்ணுறாருனா நம்ம ஜேகையை பின்னாடி தள்ளிட்டு நம்ம டே வந்து முன்னாடி அப்படியே நினைக்கிறாரு. என் புருஷன்டி யாரும் பார்க்காதீங்கடி அப்படிங்கிற மாதிரி. அவளுக்கு விடுவாளுங்கள, அவளுக்கு சைடில் எட்டி பார்க்குறது, அந்த சைடில் எட்டி பார்க்குறது, நிமிந்து பார்க்குறது, குனிஞ்சு பார்க்குறது சொல்லிட்டு நம்ம ஜேகையை சைட் அடிக்கணும்னு சொல்லிட்டு அடிச்சுட்டே இருக்காங்க. இப்போ நம்ம டே அப்படியே மெதுவா இங்கே பாருங்கடி பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சைக்கிளாக காமிச்சு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. அவளுகளா நாங்கள் பார்ப்போம், அழகா எவ்வளோ இருந்தாலும் நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நின்று பார்த்துட்டு இருக்காளுங்க. இப்போ நம்ம டேக்கு பயங்கரமாக ஒரு கோவம் வருமா. இப்போ அப்படியே எல்லாரும் நிற்கிறாங்க, பாட்டு சவுண்ட் அவ்வளோ இருக்கு. இப்போ நம்ம டே அப்படியே கத்துறாரு. ഏയ് അവൻ എൻ്റെ ഭർത്താവാണ്. എന്തിനങ്ങനെ നോക്കുന്ന? ഈ ഊരിൽ വേറെ ആളില്ല, എൻ്റെ ആൾ തന്നെയാണ് നോക്കുന്നത്. എനിക്ക് ഇവനെ കല്യാണം കഴിച്ച് ഇനി ആരെങ്കിലും ഇവനെ നോക്കിയാൽ കണ്ണ് രണ്ടും കുത്തി പിടിക്കും அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கத்த. இந்த பக்கம் நம்ம ஜேகையா டே ஏடாச்சு திடீர்னு உனக்கு சாமிதி வந்துட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயை பிடிக்க. ஹே நீ வாய முடு, உன்னை யாரு ஃபர்ஸ்ட் இப்படி கிளம்பி வர சொன்னது? அழகா கிளம்பி வர சொன்னது? இதோ இப்படிலாம் பார்க்கணும் இப்படி வந்திருக்க மாத்திரேன். அப்புறம் எப்படி உன்னை பார்க்கறாங்கன்னு பார்க்கறேன். இங்க வாய ஏடா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஜேகையோட ஷர்ட்ல உள்ள மேபட்டன் வரைக்கும் போறாரு. மூச்சு விட முடியலடா. செத்துற மாட்டேன், அமைதியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே காலர் ஃபுல்லாக பட்டனை போட்டு விட்டுட்டு நம்ம ஜேகே கஷ்டப்பட்டு 1 மணி நேரமாக ஒரு ஹேர் ஸ்டைலை செட் பண்ணியிருப்பாரு. ஆனால் அதை ஒரே நிமிஷத்தில் நம்ம காய்ச்சி விட்டுட்டு நல்லா ரெமோ பாட்சில் வர அம்பியாட்ட ஒரு ஹேர் ஸ்டைலை வச்சு விடுறாரு. பக்கத்தில் ஒரு திருநூறு தட்டு இருக்கு, அதை எடுத்து பெரிய பட்டையை அடிச்சு விட்டுறாரு. டே என்னடா இது? இதான் இப்போதான் நீ பச்சை புள்ளையாட்ட அழகா இருக்க ஜேகே, இதுதான் நல்லா இருக்கு, இப்படியே இரு. ஏடா என்ன கோலண்டா இது, இப்படிலாம் நான் இருந்ததே இல்லையே. இதுக்கப்புறம் இரு ஜேகே இரு, இப்போ பாருங்கடி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க. இப்போ அந்த பொண்ணுங்களா அப்போ இருந்ததை விட இப்போ ரொம்ப அழகாக இருக்காருடி, ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னல் பாய் மாதிரி இருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்ப்பாளுங்களா. நம்ம டேக்கு இதுக்கு மேலே காண்டு தாங்க முடியல. வாடி என் சக்காலத்துங்களா, இன்னாடி நானும் கொஞ்சம் டீசெண்டாக பேசுவோன்னு பார்த்துட்டு இருக்கேன், என்ன ஓவராக வர்றீங்க, வாங்கடி எவ்வளோ வந்து என் புருஷனை சைட் அடிக்கிறீங்கன்னு பார்க்குறேன், வாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து கத்தின்னு இருக்க. நம்ம ஜேகே அப்படியே பிடிச்சிட்டு டே என்னடா பண்ணிட்டு இருக்க, இது கோயில்னா 4 பொண்ணுங்க சைட் அடிக்க தான் செய்வாங்க, அதுக்குன்னு ஓ ஜேகே 4 பொண்ணுங்க சைட் அடிக்க செய்வாங்களா? போப்பா அவங்ககிட்டயே போ. ஏம்மா உங்களுக்கு பூ பொட்டு வளவி ஏதாவது வேணுமா? இதோ இவர்கிட்ட கேளுங்க, வாங்கி கொடுப்பாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக. இது என்னடா இது எனக்கு வந்த சோதனை. ஓய் ஹேண்ட்ஸம், அவன் போனா என்ன, அதான் நாங்கள் இருக்கமே, போங்கடி பீட்டச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பாட்டுக்கு போயிடுறாங்க. டே போப்பா போயிட்டு போட்டு எல்லாம் வாங்கி கொடு. ஏய் லூஸ் மாதிரி பண்ணாதட்டே. அப்புறம் என்ன அவளை ஒன்று அப்படி பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்காளுங்க. சரி ஓகே ஏதோ அழகாக இருக்கேன், அதனால 4 பொண்ணுங்க பார்த்து சைட் அடிக்கிறீங்க, விடுடா. அப்படியா? என்ன அதோ அங்கே பாரு, என்ன பார்க்கணும் பாரேன் அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம ஜேகே அந்த பக்கம் பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு 4 பசங்க அங்கே நின்றுக்கிட்டு நம்ம வச்சா கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் யாராவது ஏன் புருஷனையே பார்க்குறது? ஓ ஜேகே கோவம் வருதா என்ன? எப்படி உனக்கு மட்டும் கோவம் வரலாம்? ஒரு பையன் அழகாக இருந்தால் 4 பசங்க பார்க்குறது தப்பு இல்லையே. என்ன நக்கல் பண்ணுறியா? அப்புறம் உனக்கு வந்தால் மட்டும் ரத்தம், எனக்கு வந்தால் மட்டும் தக்காளி சட்னியா? சரி ஓகே கோவப்படாத. ஏய் திரும்புங்கடா என் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே டேயோட தோல்ல கையை போட அந்த பசங்க அப்படியே திரும்பிக்கிறாங்கடா. இப்போது நம்ம தான் சரி வா போகலாம், அம்மா தேடுவாங்க. ஆமாம் மாத்தாச்சிட்ட வர சொல்ல மாதிரில்ல, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அப்படியே போக. இந்த ஜேகே எருமை மாடு இப்போ எங்கே தான் போய் தொலைஞ்சான், ஊதுபத்தி இல்லை, வாங்கிட்டு வரதுக்கு பார்க்கலான்னு பார்த்தா ஆள் அட்ரஸே காணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாத்தாச்சி தேடிட்டு இருக்கேன். ஆமாம் யார் பாணி தலைப்பாங்கிட்டு நானே என் பிள்ளைய காணும் தேடிட்டு இருக்கேன். மாதாஜி நான் தான். மாதாஜியா? டே ஜேகே என்னடா கோலம் இது? அது எல்லாம் அத்தை இப்படி இருந்தால் தானே உங்கள் பிள்ளை பார்க்க அழகாக இருக்காரு.
ஆமாம் மருமகனே, இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கா, நல்லா தான் இருக்கா. ஜேகே ஊதுபத்தி இல்லை இல்லை இந்த குளத்துல நீ போக வேண்டாம், நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதாஜி போயிட நம்ம ஜிமுனுக்கா மச்சான் என்ன மச்சான் இது கோலம் 10 புள்ளி கோலம் மச்சான். நல்லா இருக்கு மச்சான். டேய் காண்டேத்தாத, ஆனால் ஊர் திருவிழாவுக்கு இப்படி ஒரு கோலத்தில் வந்த ஒரே ஆள் நீ தான் மச்சான். அண்ணா அடே அமுல் பேபி மாதிரி அழகாக இருக்கு மச்சான். ஜிமுனா நக்கல் பண்ணுறியா? என்ன நக்கல் பண்ணுறாங்க அங்கே பார்த்தியா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயக்க கேட்க அங்கே 4 பொண்ணுங்க நம்ம ஜிமினாவே பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்குங்க. இப்போ நம்ம ஜிமன் தானா பார்த்தல ஐயாவோட அழகுல மயங்கி 4 பொண்ணுங்க பார்த்துட்ருக்கு, வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்குங்க பார்த்தல அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜிமனா பார்த்துட்டேன், நானும் பார்த்துட்டேன், பார்க்க வேண்டியவங்களும் பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ கிளம்புறேன். யாரு மச்சான், யாரு பார்க்க வேண்டியவங்க? ஒன்றா பார்க்க வேண்டியவங்க மச்சான், கரெக்டாக பார்த்துட்டாங்க. இப்போ நான் ஜூட் வர்றேன், பாய். என்னடா சொல்கிற? பின்னாடி திரும்பி பாரு மச்சான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெயகே சொல்லிட்டு போயிட. பின்னாடி என்ன ஒரு பொண்ணு யுங்கி என்ன 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 இதெல்லாம் சும்மா அப்படியே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அது இப்போ சும்மா அப்படியே இப்போ திருவிழா பேசிக்கிட்டு இங்கே வரீங்களா? எங்கே வா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோங்கி அப்படியே ஜிமினாவோட காலரை பிடிச்சி இழுத்துன்னு போகிறாங்க. டே என்னடா பண்ணுற? என்னத்தான் தேய்க்கிற? டே யோங்கி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா அப்படியே கத்திட்டு இருக்க. இப்போ நம்ம யோங்கி ஃபினிஷ் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ தான் பார்க்க அப்படியே லட்சணமாக இருக்க தெரியுமா? என்னடா பண்ண? என்னடா என் மூஞ்சில் தேய்ச்ச? அதுவா ஜமன், நீ இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்கேன்? அப்படியே தளபதி விஜய் மாதிரியே இருக்க. அப்படியா? எனக்கும் தளபதி விஜய் ரொம்ப பிடிக்கும், இருந்தாலும் அவர் அளவுக்குலாம் நான் இல்லை, அதை நான் வந்து சொல்லியிருந்தோம். அது இல்லை ஜமன், அந்த அண்ணா வந்து திருப்பாச்சி படத்தில் ஒரு கெட்டப்பில் இருப்பாங்களே அதே மாதிரி திருப்பாச்சி விஜய் மாதிரியே இருக்க ஜமன்னே. என்னது திருப்பாச்சியா? இப்போ நீ முதல்ல என்ன தடவுனா? சந்தனம் தெரியாது எனக்கு? சந்தனம் ஐய எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. இப்போ நம்ம யோங்கி அப்படியே ஒரு பேக்கில் இருந்து ஒரு மிரர் எடுத்து காட்ட. என்னது நானா இது? ஆமாம், இந்த திருவிழா முடிகிற வரைக்கும் நீ இப்படி தான் இருக்கணும். இதை மட்டும் கலைச்சேன்னு வையே என்ன பண்ணுவ? நீ கலைஞ்சிடுவ, புரியுதா? இல்லை புரியுது. நான் அந்த ஜெயகா கிட்ட மட்டும் என்னை கூட்டிகிட்டு போயிடாதேன் ப்ளீஸ். அடுத்து நம்ம போகிறதே அங்கே தான், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோங்கி ஜிமினாவோட கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாரு. நம்ம தலைவன் பார்க்க அப்படியே திருப்பாச்சி விஜய் மாதிரியே நம்ம அப்படியே மூஞ்சி ஃபுல்லாக சந்தனத்தை ஊசிக்கிட்டு அப்படி போயிட்டு இருக்காரு. இப்போ அங்கே நம்ம ஜெயகே தாண்டா அப்படியே அவ்வளோ அழகாக நம்ம டேக்கு அப்படியே பொங்கல் எடுத்து விட்டா, நம்ம அப்படியே அழகாக நம்ம ஜெயகைக்கு பொங்கலை விட்டா அங்கே ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஜெமன் தாண்டா, அம்மா எனக்கு கொஞ்சம் பொங்கல் கிடைக்குமா? யார் பானே? நான் தாம்மா ஜிமினா. என்னது ஜிமினாவா? ஆமாம்மா. ஜிமினா என்னது நீயா இது? ஆமாம் மச்சான். என்னடா இது கோலம்? எனக்கு 15 புள்ளி கோலம் மச்சான். அப்படியா? ஐயோ பார்க்க அம்சமாக இருக்கா மச்சான். 4 பொண்ணுங்க இப்படியே ஒன்று பார்த்துச்சுங்கன்னு வையேன், தூக்கி மட்டும் பாக்கெட்டில் போட்டு போயிடும். அம்புட்டு அழகாக இருக்க. கலாகிரியா? ஆமாம். யுங்கி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்ல, இந்த பக்கம் நம்ம டேக்கு சிரிப்பு தாங்க முடியல. குடும்பத்தில் உள்ள எல்லாரும் அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் அவ்வளோ அழகாக அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி நல்லா முடியுது. ஸோ இப்போது அப்படியே பஸ்ஸில் தாண்டா ஏறுறாங்க எல்லாருமே. இப்போது அப்படியே பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரம் என்னாச்சு ஜன்? எனக்கு பெயினாக இருக்குது, ரொம்ப 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 பெயினாக இருக்குது. என்னாச்சு? அண்ணா ஹாஸ்பிட்டல் விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஜேகேவோட அம்மா அப்படியே நம்ம ஜென் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு கையை பிடிச்சி ரொம்ப நல்லா தேய்ச்சி விட்டுட்ருக்காங்க. நம்ம ஜென்னுக்கு பிரசவ வலி வந்துருச்சு. ஸோ அப்படியே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போயிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள்க்கு அப்புறமா நம்ம ஜென்னுக்கு அழகான ஒரு பாய் பேபி பிறக்கிறாங்க. ஸோ அந்த இடம் ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பினஸில் அப்படியே மூழ்கிறாங்க. திருவிழா முடிச்சுட்டு வந்துட்டு இப்படி ஒரு பிக் சர்ப்ரைஸா அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த குழந்தைய எடுத்து ஜேகே ரொம்ப 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 அழகாக குஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம டேயும் அப்படியே பார்க்குறாங்க. ஜேகே ரொம்ப அழகாக இருக்கான்ல? ஆமாம், அப்படியே அண்ணா ஆரம் மாதிரியே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அவ்வளோ
நல்லா கொஞ்சிட்டு இருக்காங்க. எங்க எங்க என் புள்ள, எங்க என் புள்ள, ஆரம் இங்க இங்க, குடு குடு என் சிங்கக்குட்டியை குடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் வாங்கிட்டு ரொம்ப அழகாக கொஞ்சிறாங்க. இப்போதான் நம்ம ஜின் அப்படியே ஐ ஓப்பன் பண்ண, இப்போ நம்ம ஆரம் அப்படியே நம்ம ஜின்னுக்கிட்ட போயிட்டு, ஓய் நமக்கு சிங்கக்குட்டி தான் பிறந்திருக்கான் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி காட்ட, நம்ம ஜின்னுக்கும் நல்ல ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க அந்த பேபிக்கு. ஸோ இப்படியே ஒரு 1 வீக் அப்புறம் நம்ம ஜின் அப்படியே டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்கடா. ஸோ அப்படியே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் எல்லாம் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகிருக்கு. பிகாஸ் இப்போ தானே வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போது நம்ம ஜின் தாண்டா, ஹே ஆரம் சொல்லு ஜின், பேபி எங்க? இந்தோ ஜேகே வச்சுருக்கான். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஜேகேயை பார்த்தா, ஏய் செல்லாக்குட்டி, என் சிங்கக்குட்டி, டேய் என் மருமவனே, எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா நீனே, அப்படியே அண்ணனை ஊறிச்சு வச்சு பறந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக நம்ம ஜேகே கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே தாண்டா, ஜேகே சாப்பிடவா, நான் வரேன் என் மருமகனை கொஞ்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே யாருக்கிட்டையுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க மருமகனை. அவங்களே வச்சு ரொம்ப அழகாக கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜேகே சொல்லுங்க ஜின், கூட நான் ஃபீட் பண்ணிட்டு தரேன். ஃபீட் பண்ணணுமா? டேய் மருமகனே, போயிட்டு ஃபீட் பண்ணிவிட்டு நல்லா வயிறு ரொப்பிட்டு உடனே கூட வந்துடு விளாட்னு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பேச, சரி ஓகே நான் தரேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென் வாங்கி அப்படியே அழகாக ஃபீட் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே வராங்க. கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வாங்கி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம டே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போது நம்ம இவங்க தாண்டா அப்படியே டே கிட்ட போயிட்டு, ஏய் என்ன டே அப்படி பார்த்துட்டு இருக்க? இல்லை யுங்கி, அவனை பார்த்தியா? அவன் ஒரு நாள் கூட ஒரு செகண்ட் கூட அந்த குழந்தைய பிரிஞ்சு இருக்க மாட்டான். ஆரம் கிட்ட கூட கொடுக்க மாட்டான். அங்கே பாரு, ஏதோ அவனோட குழந்தை மாதிரி வச்சிட்டு இருக்கான். ஆரம் பின்னாடியே சுற்றிட்டு இருக்காரு, என் குழந்தைய குடுறான்னு. அவனுக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம டே பேசிட்டு இருக்க. இப்போ அப்படியே நம்ம ஜேகேயோட அம்மா தாண்டா, டே நல்லா கேட்டப்போ அவனுக்கு குழந்தை பிடிக்குமான்னு. அவனுக்கு குழந்தை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? பக்கத்து வீட்டில், எதிர்த்த வீட்டில், எந்த வீட்டில் குழந்தை இருந்தாலும் தூக்கிட்டு வந்து அப்படியே எங்கள் வீட்டில் வச்சுப்பான். அந்த குழந்தை எங்கள் வீட்டில் தான் வளரும். பக்கத்து வீட்டில் திட்டுற 4-5 பசங்க எல்லாருமே என் வீட்டில் வளர்ந்த பசங்க தான். விடவே மாட்டான், அவ்வளோ பிடிக்கும் அவனுக்கு. அப்படியாத்த? ஆமாப்பா, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹலோ அங்கே பாரு, ஆரமும் ஜின்னு எப்படி கெஞ்சிட்டு இருக்காங்கன்னு. அவன் கொடுக்க மாட்டானே, கொடுக்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அத்தைஜி சொல்கிறாங்க. சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. நம்ம ஜேகே அவங்க சொன்ன மாதிரி கொடுக்கவே மாட்டாரு, யாருக்கிட்டயுமே கொடுக்க மாட்டாரு. நான் தாண்டா வளர்ப்பேன், நான் தாண்டா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாரு அந்த பேபியை. ஸோ இப்படியே ஒரு 1 வீக் வந்து பாஸ் ஆகுதுடா. இப்போது நம்ம ஒயனுக்கு அப்படியே வருது, அப்படியே பெயின். இப்போ நம்ம ஒயன் அப்படியே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு சேர்த்து சேம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒயனுக்கு அழகான ஒரு கேர்ள் பேபி பிறக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஜேகே தாண்டா, எனக்கு இப்போ மருமகளா? எனக்கு ஒரு மருமக, ஐயோ நான் எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கேன். நீ வாடி செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு குழந்தை, இந்த பக்கம் ஒரு குழந்தைன்னு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஜெந்தா, ஜேகே கூட நான் பையனை வாங்கிக்கிறேன். ஐயோ இல்லை நான் கொடுக்க மாட்டேன், 2 பேருமே நான் தான் வளர்ப்பேன், 2 பேருமே நான் தான் பார்த்துப்பேன், நான் யாருனே கொடுக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அந்த குழந்தையும் வாங்கி அவர் அப்படியே வச்சுக்கிறாரு. ஸோ இப்படியே ஒரு 1 வீக் அப்படியே பாஸ் ஆகிட்டு நம்ம ஒயனும் அப்படியே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாங்கடா. இப்போ பார்த்தா நம்ம ஜேகே சோஃபாவில் உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் பாய் பேபி, இந்த பக்கம் கேர்ள் பேபி, சுற்றி வர ஃபேமிலியாக உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு தரேன் குடுறான்னு சொல்லிட்டு, நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அவ்வளோ அழகாக அந்த பேபி எல்லாத்தையுமே கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஸோ இப்படியே ஒரு 2 வீக்ஸ் பாஸ் ஆகுதுடா. நம்ம ஜேகே வந்து முடிச்சிட்டாங்கல்ல காலேஜ், இதுக்கப்புறமா ஏதாவது ஜாப் போகணும்ல. ஸோ நம்ம ஜேகே அப்படியே ஜாப் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஒரு கம்பெனியில் ஜாப் கிடைக்குது. இப்போது அப்படியே வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா யாருமே இல்லை. கிச்சனில் மட்டும் சவுண்ட் கேட்டுட்ருக்கு. எங்கே போனாங்க எல்லாரும்? யாரையுமே காணோம். கிச்சனில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே போகிறாங்க. போயிட்டு பார்க்குறாங்க, அங்கே நம்ம டே தாண்டா நின்று குக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே அப்படியே போயிட்டு அழகாக ஒரு பேக் பண்ணிவிட்டு, ஓய் என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணிகிட்ருக்கேன்? சமைச்சிட்ருக்கேன். எங்கே அவங்களாம் கோயில் போயிருக்காங்க. நீ போலையா? நான் எப்போ உன்னை விட்டுட்டு போயிருக்கேன், அதனால தான் நான் வரலன்னு சொல்லிட்டேன். நீ வந்து எப்படியும் பசிக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது தேடிட்டுருப்ப, வீட்லேயும் எதுவும் இல்லை, அதான் குக் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியா? பண்ணிட்டியா? பண்ணிட்டேனே. ஓகே சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்க, இப்போ நம்ம டேயும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேகே அவ்வளோ அழகாக நம்ம டேக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அவங்களும் அப்படியே சாப்பிட்றாங்க. டே சொல்லு ஜேகே, என்ன இன்னைக்கு காலையில் என்கிட்ட ஏதோ கேட்டுட்டு இருந்தேன், ஏதோ அவசரத்தில் நான் போயிட்டேன், சாரிண்ணா கோச்சுக்கிட்டியா?
நான் கோச்சிக்கல. சரி ஓகே, என்ன என்ன கேட்ட? இல்லை, நீ திட்டுவியோன்னு தோணுது. என்னடா கேட்க போகிற? கேளு. நான் திட்ட மாட்டேன், கேளு. இல்லை, நானும் ஜாப் போகவா? ஏய் டே, என்ன பேசிகிட்டு இருக்க? ஜேக்கி, நீ மட்டும் போகிறல்ல, இங்கே பாரு டே, எனக்கு புரியுது உனக்கு ஜாப் போக ரொம்ப ஆசையாக இருக்குன்னு எனக்கு புரியுது. பட் வீட்டில் இருந்து நீ உன்னோட ஹெல்த்தை பார்த்துக்கோட்டே. இங்கே பாரு ஜேகே, எனக்கு என்ன பிரச்சனை? நான் வரேன், நீ ப்ளீஸ் உன் கூடவே உன் ஆஃபீஸுக்கே ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அங்கே வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் ஆன்லைனில் பார்த்தேன். ப்ளீஸ் ஹே, வேணான்னு சொல்கிறேன். இங்கே பாரு ஜேகே, ப்ளீஸ் எனக்காக. சரி ஓகே, இப்போ என்ன, நீ ஜாப் வரணும் அவ்வளோதானே? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேயும் சொல்லிடுற. இப்போ நம்ம டே அப்படியே போயிட்டு தேங்க்யூ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நம்ம ஜேகேயோட கணத்தில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே ஓகே, ஏதாவது சொன்னால் தான் இந்த மாதிரிலாம் எனக்கு கிடைக்குது, பார்த்துக்கிறவண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேயும் சொல்லிடுறோம். ஸோ இப்போ அப்படியே வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்கடா. இப்போது நம்ம ஜேகே தான் மாத்தாஜி. சொல்லு ஜேகே. இல்லை, டேயும் என் கூட ஜாப் வரானா? டேயா இருக்கு, அவன் வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுக்கலாமே. இப்போ என்னப்பா வேலைக்கு போகணுன்னு அவ்வளோ கட்டாயம்லாம் இல்லைம்மா, அவனுக்கு பண்ணணும்னு தோணுதான். அதான் சரி ஓகே, நான் என் கம்பெனிலேயே அரேஞ்ச் பண்ணிட்டேன், நாளிலேருந்து அவன் ஜாப் போயிடுவான். சரி ஓகேப்பா, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தூக்கி வச்சுக்கிறாங்க. ஐயோ வந்துட்டியா, இதுக்கப்புறம் இவங்க என்ன கிடைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு ஒரு பக்கம் போயிடுறாங்க, நம்ம ஓயன் ஒரு பக்கம் போயிடுறாங்க. நம்ம ஜேகே அப்படியே 2 குழந்தையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்போது அப்படியே ஒரு நைட் டைம் தாண்டா ஆகுது. இப்போது நம்ம ஜேகே தாண்டா அப்படியே போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ரூமில் டே அங்கே காணோம். இவன் எங்கே போனா? குழந்தைய கொஞ்சம் விட்டுட்டு வரக்குள்ளையும் இந்த குழந்தை எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்தா மேலே போகிற டெரஸ் அது அப்படியே திறந்துருக்கு. இப்போ நம்ம ஜேகே தான் டெரஸில் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே போகிறாங்க. பார்த்தா நம்ம டே அவ்வளோ அழகாக ஒரு நிலாவை ரசிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே தான் அப்படியே போயிட்டு என்ன ஒரு ஆச்சரியம், ஒரு நிலாவே இன்னொரு நிலாவை ரசிச்சுக்கிட்டு இருக்கே ஆச்சரியக்குறி அப்படிங்கிற மாதிரி சொல்ல. என்ன கவிதையா? ஆமாம், நல்லா இல்லையா? மொக்கையாக இருக்குது. ஓகே ஓகே, நாங்கள் சொல்கிற கவிதைலாம் உங்களுக்கு மொக்கையாக தான் இருக்கும். எங்கே நீ எனக்கு அவர் கவிதை சொல்லி பார்க்கலாம். எனக்கு கவிதைலாம் சொல்ல தெரியாது. அப்போ சொல்கிறத அனுபவிக்கணும். எதுக்கு இப்போ ஆராய்ஞ்சிட்டு இருக்க? சரி ஓகே, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன பண்ணிகிட்ருக்கேன், சும்மா அப்படியே வந்து காற்று வாங்கிட்டு நிலாவை பார்த்துக்கிட்டு. ஆனால் பக்கத்தில் நான் இல்லை, நீ என்ன இதெல்லாம் ரசிச்சிட்ருக்க? சரி அதான் நீ வந்துட்டல, எப்படியும் நீ வந்துடுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நின்றுட்டுருக்கேன். அப்படி சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அழகாக நம்ம டே பின்னாடி நின்று ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே 2 பேரும் மூணை பார்த்துட்டு இருக்காங்க. ஓய் டே, சொல்லு ஜேகே, உனக்கு குழந்தைங்க பிடிக்குமா? என்ன கேள்வி இது? குழந்தைங்க பிடிக்காம யாராவது இருப்பாங்களா? எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தை எல்லாமே சொன்னாங்க. சின்ன வயசுலேருந்து உனக்கு குழந்தைங்க மேலே எவ்வளோ அக்கறை, உனக்கு குழந்தைங்கள எவ்வளோ பிடிக்கும் எல்லாமே அத்தை சொன்னாங்க. மாதாஜி சொல்லிச்சா? ஆமாட்டே, எனக்கு தெரியல, சின்ன வயசுலேருந்தே ஒரு மாதிரி குழந்தைங்கள பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிரும், அவ்வளோ பிடிக்கும். பக்கத்து வீட்டு ஆன்ட்டிக்கெலாம் யாராவது குழந்தை பிறந்துச்சுன்னு வையேன், அவங்ககிட்ட கொடுக்கவே மாட்டேன், தூக்கிட்டு ஓடி வந்துடுவேன். நான் தான் அவங்கள வளர்ப்பேன் சொன்னாங்க. ஜேகேயோட அம்மா எல்லாத்தையுமே இந்த டேக்கிட்ட சொன்னாங்க. அதான் டே, எனக்கும் அப்பா ஆகணும், எனக்கும் ஒரு குழந்தை வேணும். ஒரு நிமிஷம், எங்கே அகெயின் சொல்லு. என்ன? எனக்கும் அப்பா ஆகணும், எனக்கும் குழந்தை வேணும்னு சொன்னேன். திருட்டு ராஸ்கல், எங்க என் ஃபேஸை பாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே திரும்பி நம்ம ஜேகேயோட காலரை பிடிச்சிட்டு நம்ம ஜேகேயோட ஃபேஸை பார்த்து ஒழுங்கு மரியாதை என்கிட்ட உண்மையை சொல்லு. என்ன உண்மை? இதே டைலாக் தான் அன்றைக்கி என் காதில் கேட்டுச்சு. ஆனால் நீ கணவன் சொன்ன. ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு. இதை நீ அன்னைக்கு சொன்னதானே என்கிட்ட? அது ஐயோ ஜேகே, டைலாகை மாற்றி சொல்லிக்க கூடாதா? அப்படியே சொல்லி மாட்டிக்கிட்டேடா. டே, நான்லாம் சொல்லவே இல்லை. என் கண்ணை பாரு, ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு. அது வந்துட்டே நான் தான் உன் காதில் சொன்னேன். அட பாவி, அப்போது ஆமாம்
எனக்கு என் அண்ணா 2 பேரும் அப்படியே நான் அப்பா ஆக போகிறேன்னு சொன்னதுன்னா எனக்கும் தோணுச்சு. நானும் அப்பாவும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. உன்கிட்ட வந்து கேட்டா நீ ஏதாவது சொல்லுவேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தா நீ தூங்கிட்டு இருந்தா. அதான் லைட்டாக அப்படியே காதுகிட்ட வந்து சொன்னேன். ஆனால் நீ கனவுல போயிட்டு இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாதுப்பா. அட பாவி சேக்கி கீரி புருக்கி என்ன இவ்வளோ ஓட்டுன நீ அதை வச்சு. அது வந்து இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேயோட ஜஸ்ட்டில் வந்துட்டு நம்மகிட்டே நல்லா அப்படியே பீட் பண்ணுறாங்க. ஏய் வலிக்குதுடா. சரி ஒழுங்கு மரியாதையா இப்போ என்கிட்ட சாரி கேளு. எதுக்கு சாரி கேட்கணும்? என்னை வச்சு ஓட்டினல்ல நீ மட்டும் என்ன சும்மாவா? காரப்பொரின்னு ஓட்டினது என்ன, புட்டுங்கல்ல கறின்னு ஓட்டினது என்ன, எவ்வளோ ஓட்டினா என்ன நீ? சரி ஓகே, ஓட்டினதுக்கும் சரியாக போச்சு. இப்படி வா வலிக்கு. சரி ஓகே வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் நம்ம செக்கி அப்படியே நம்மகிட்டே பேக் பண்ண மாதிரியே பிடிச்சிக்கிறாங்க. செக்கி சொல்லிட்டே உனக்கு குழந்தைங்களாம் அவ்வளோ பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும், அதானே சொல்லிகிட்ருக்கேன். சரி ஓகே, அப்போது நீ அப்பா ஆகணும்னா எனக்கும் அம்மா ஆகணும். ஆமாம், எனக்கும் என்னோட பேபி என்ன மம்மான்னு கூப்பிட்றத கேட்க ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்படியா? நிஜமாவா? அஃப்கோர்ஸ், ஒய் நாட்? ஓ அப்படி. அப்புறம் எதுக்கு செல்லம் இன்னும் இங்கேயே நின்று பேசிகிட்டு இருக்கணும் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே நம்ம டேயை தூக்கிக்க. ஹே எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னா எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண வேண்டாமா? வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அவ்வளோ அழகாக நம்ம டேயை தூக்கிட்டு வந்துட்டு அப்படியே பெட்டில் போடுறாங்க. ஹேய் ஜேகி பொறுக்கி என்னடா பண்ண போகிற? என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாதா? என்ன பண்ண போகிறேன்னு கேட்டேன். எல்லாம் பண்ணுறது தான், பண்ணும்போது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே நம்ம டேயை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண. இப்போது நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன? ஒன்றும் இல்லை. என்னடா கிஸ்ஸுக்கேவா? அப்புறம் நீ நீ என்ன விட்டுறியா? எப்படி விட முடியும்? அம்மா அப்பா ஆகணும்னா இதெல்லாம் பண்ணாமல் எப்படிடா ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே அவரோட வேலையை காட்ட ஸ்டார்ட் பண்ண. ஸோ அந்த ரூம் ஃபுல்லாக ஒரு மாதிரி மார்னிங் சவுண்ட் மட்டும்தான் கேட்டுட்ருக்கு. ஸோ அப்படியே முடிச்சுட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தாண்டா காட்டுறோம். ஓய் டே சொல்ல என்ன தூங்கிட்டுருக்க? நீ நைட்டு பண்ண வேலைக்கு 2 நாளைக்கு நான் எழுந்திருக்க மாட்டேன். ஓ 2 நாளைக்கா? இன்னைக்கு வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தேன். ஆமாம்ல வேலைக்கு? ஆமாம் போகலான்னு சொல்லிட்டு இருந்தேன். வரியா? இல்லை. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மட்டே எந்திரிச்சு அப்படியே அவசரமாக அப்படியே கிளம்புறாங்க. சரி ஓகே கிளம்பிட்டு போகலாமா? போகலாம். அதுக்கு முன்னாடி என்னது இது மார்னிங் கேஸ் எனக்கு மார்னிங் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அழகாக அவங்களோட கேஸை ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படியே கீழே போகிறாங்க. போனால் அவங்க மாதாஜி அப்படியே சாப்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க 2 பேரும். அப்புறம் டயத்துக்கு சாப்பிட்ருங்க. அப்புறம் ஹெல்த்தை பார்த்துக்குப்பா, டயத்துக்கு சாப்பிட்ரு. அத்தை நான் பார்த்துக்கிறேன் அத்தை. சரிப்பா பார்த்து பத்திரமா போங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், என் கூட தான் நான் வரான், நான் போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்லிவிட்டு எங்கே என் செல்லா குட்டிங்க அப்படிங்கிற மாதிரி தேட. இப்போ கரெக்டாக நம்ம ஜின்னும் வாயனும் இந்தப்பா கொஞ்சிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஜேகே அப்படியே அவங்க மருமகளையும் கையில் வாங்கிக்கிட்டு ஓய் பாய்ண்ணா நான் போயிட்டு வரேன். என் தங்க குட்டிங்க 2 பேரும் சமத்துக்குள்ளையா அவங்கவுங்க அம்மா கிட்ட பத்திரமா இருங்க, நான் வந்து செல்ல குட்டிகளை கொஞ்சிறேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்கும் அழகாக கிஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே போகிறாங்க. இதனை மட்டும் ஒரு மாதிரி அட்மையர் பண்ணி பார்த்துட்டு அவங்களும் அப்படியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்கடா. ஸோ 2 பேரும் அப்படியே ஆஃபீஸ் போயிடுறாங்க. ஸோ இப்படி தான் அவங்களோட ஆர்டினரி லைஃப் அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு 1 வீக்குக்கு அப்புறமா அப்படியே காட்டுறோம் ஒரு மேரேஜ் ஹாலை. அங்கே யோங்கி ஆகிய நீங்கள் ஜெமினம் திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? யோங்கி ஆகிய நான் ஜெமினை திருமணம் செய்து கொள்ள சம்மதம். ஜெமன் ஆகிய நீங்கள் யோங்கியை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? ஜெமன் ஆகிய நான் யோங்கியை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம யூன்மினுக்கு ரொம்ப அழகாக ஒரு வெட்டிங் முடிய. இப்போது நம்ம யோங்கி தாண்டா. ஜெமன் அப்புறம் என்ன வெட்டிங் முடிஞ்சிருச்சு? ஆமாம் வெட்டிங் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜெமன் பிடிச்சி பச்சைக்குன்னு ஒரு இச்சா கொடுத்துட்றாரு. ஸோ அங்கே இருக்கவங்களாம் அப்படியே கை தட்டுறாங்க. ஓகே இப்போ அப்படியே அழகான ஒரு வெட்டிங் அங்கே அப்படியே நடந்து முடிய அன்றைக்கி நைட் தாண்டா காட்டுறோம். அப்போது நம்ம ஜேகே தான்
என்ன மச்சான் சிங்கிள்னு சொல்லிட்டு கடைசியில் நீயும் கமிட் ஆகிட்டேன். ஆமாம் மச்சான். சரி அம்முக்குட்டி எங்கே கேரளா போனால் ஆளையே காணுமே, என் கல்யாணத்துக்கு கூட வரல. ஆமாம் மச்சான், அவங்க அம்மா கிட்ட உடம்பு சரியில்லைன்னு போனா என்ன ஆச்சுன்னே தெரில, கால் பண்ணுறேன் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்க. ஓய் நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு. ஏய் அம்முக்குட்டி இன்னாடி ஒரு கால் கூட எடுக்கல, இவன் கல்யாணத்துக்கு கூட வரல, எங்கடி போனேன்? நான் தான் சொன்னேன்ல அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, முடிச்சுட்டு வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனால் ஜமன் அதுக்குள்ளே நீ கல்யாணத்தை முடிச்சிட்டியா? ஏய் சாரிடி அம்முக்குட்டி, என்னால் அதுக்குள்ளே வெயிட் பண்ண முடியல, நானும் எவ்வளோ நாளாக சிங்கிளாகவே இருக்குது. ஹே இப்போ நீயும் கமிட் ஆகிட்டியா, இப்போ நான் மட்டும் தான் சிங்கிளு அப்படிங்கிற மாதிரி நம்ம அம்முக்குட்டி அப்படியே வர்றாங்க ஜமீன் கிட்ட. வந்துட்டு அப்படியே கையெல்லாம் கொடுத்து எங்களை சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே அவங்களோட விசேஷம் அப்படியே சொல்கிறாங்க. இப்போது ஜேகே ஃபெலிக்ஸா என்ன இப்போ வந்திருக்க? ஆமாடா கொஞ்சம் ஒர்க் பிஸியில் ஆகிட்டேன். இப்போ என்ன மேரேஜ் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு, வா 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 அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஃபெலிக்ஸும் அப்படியே வந்து நம்ம ஜெமனுக்கும் உங்களுக்கும் அப்படியே கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க கிஃப்ட்டை கொடுக்க இப்போ நம்ம அம்முக்குடி தான் நீங்களும் நான் அப்படியே கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதான் போயிட்டேன். ஓ நீங்களும் நானும் கேரளா போயிட்டு இப்போ தான் வந்தேன். ஓ ஓகே அம்முக்குட்டி சொல்லு ஃபெலிக்ஸ். எல்லாம் இன்னைக்கு நீ பார்க்க இந்த கேரளா சைடில் ரொம்ப அழகாக இருக்க. நிஜமாவா? அஃப்கோர்ஸ் ரொம்ப அழகாக இருக்க. உன்னோட அந்த கேரளா சாரி, நீ நெத்தியில் வச்சுருக்க அந்த சந்தனம் பா செம்மையாக இருக்குது. மச்சான் ஜெமினா பாடுறேன், ஃபெலிக்ஸா விட்டு போடுறான் நல்லா. ஆமாம் மச்சான் நல்லா விட்டு போடுறான்ல அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் நம்ம ஜெகையும் ஜெமனும் அப்படியே கல்லாய்க்காதுக்கிட்டா. நிஜமாக சொல்லுங்க அம்முக்குட்டி நல்லா இல்லை? அவள் எப்பவுமே அழகாக தான் இருப்பா, ஆனால் உன் கண்ணுக்கு அவள் வேற மாதிரி தர்றாப்பலையே. என்ன வேற மாதிரி தர்றா? மச்சான் இதுக்கு மேலே போட்டு வச்சுட்டு இருக்காத, ஒழுங்கு மாதிரி பட்டுன்னு போட்டு வச்சிரு, அடுத்து உன் கல்யாணம் தானே. ஹிச்சிக்கு என்ன பேசுகிற? அம்முக்குட்டி உன்னை பற்றி எனக்கு தெரியாதாடி, உனக்கு ஃபெலிக்ஸை பிடிச்சிருக்கு தானே? நான் எப்போ சொன்னேன்? சொல்லாட்டியும் தெரியும், அதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு. உனக்கு அவனை பிடிச்சிருக்கு. ஃபெலிக்ஸா உனக்கு அவளை பிடிச்சிருக்கு தானே? அது வந்து ஜேகே ஒத்துக்கடா. ஆமாம் பிடிச்சிருக்கு. அப்போ ப்ரப்போஸை பண்ணு. மச்சான் ஜெமினா எங்கே அந்த ரிங் எடுத்துக்கொடு. இதோ மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமின் அப்படியே ஒரு ரிங் பாக்ஸ் எடுத்து கொடுங்க. இதெல்லாம் எப்போடா? அதெல்லாம் பிளானிங் முடிச்சாச்சே, போட்டு அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கவங்களாம் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஒரு மாதிரி அங்கேயே அவங்களுக்கு ஒரு அழகான மேரேஜ் வந்து நம்ம ஃபெலிக்ஸுக்கும் அம்முக்குட்டிக்கும் நடந்து முடியுது. இப்போது இந்த பக்கம் நான் ஜேகே தான்டா. மச்சான் ஜெமினா மச்சான் ஃபெலிக்ஸா எனக்கு உங்கள் 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மச்சான் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜெமன் சொல்ல இப்போ நம்ம அம்முக்குட்டி தான் எனக்குடா நீ ஒரு பொண்ணுடி, உங்ககிட்ட எப்படி நான் வந்து சொல்ல முடியும்? நான் பொண்ணாக இருந்தாலும் ஜேகேயோட ஃப்ரெண்டு, என்கிட்ட நீ சொல்லலாம் சொல்லு. அது வந்து சரி ஓகே இன்றைக்கி உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு வாழ்த்துக்கள். ஓகே தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபெலிக்ஸை பார்த்து அழகாட்டிங்கன்னு ஒரு கண் அடிச்சு நம்ம அம்முக்கிட்ட இப்படியே போயிட. மச்சான் பொம்பளை பிள்ளை மாதிரி தான் இருக்கும், ஆனால் பக்கா பொறுகி பார்த்து வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மச்சான், எனக்கு இந்த மாதிரி தான் மச்சான் ரொம்ப பிடிக்கும். ஆமாம்ல ஓன் டேஸ்ட் இது தானே, சரி ஓகே 2 பேரும் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அப்படியே 2 கப்பலையும் அப்படியே அனுப்பி வச்சுறாங்க. ஸோ அப்படியே அவங்களுக்குள்ள அப்படியே நடக்க வேண்டியதான் நடக்குதுடா. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே தாண்டா காட்டுறோம். அப்போது நம்ம ஜேகே உட்காந்து நம்ம மருமகளையும் கொஞ்சிகிட்டு இருக்காங்க. இப்போது மேலேருந்து ஒரு பொண்ணு அழகாக ஒரு சாரி கட்டி தலையில் ஒரு துண்டு கட்டி அப்படியே வெக்கப்பட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே தான் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க ஜேகே உனக்கு என்ன வேணும், காஃபி இதுக்கு குடிக்கிறியா என்ன? என்னடி ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? நான் இப்படி தானே? அடியே அம்முக்குட்டி நீ ஏன் இது? ஜேகே உனக்கு காஃபி எதுவும் வேணுமா? அடியே எனக்கு நெஞ்சு வலிக்குதே, நீ அப்படி பேசுகிற? ஜேகே எனக்கு இப்படிலாம் பேசாத, எனக்கு வெக்கமாக வருது. என்னது வெக்கமா? அடியே அம்முக்குட்டி உனக்கு வெக்கம்லாம் வருமா? அடி பாவி, இது வரைக்கும் எனக்கு தெரியாதடி. பூச்சைக்கு நீ குறும்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்முக்குட்டி பாட்டுக்கு போயிட. அட கருமமே என்ன இலவுடா இது, ஒரு நைட்டில் இப்படி வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே இங்கே உட்காந்துருக்கேன். ஸோ இப்படி தான்டா டேஸ்லாம் அவ்வளோ அழகாக ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜேகே அந்த 2 குழந்தைகளும் விடுற மாதிரியே இல்லை. ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியும் ஆஃபீஸ் போய்ட்டு அப்புறம் அந்த குழந்தைங்களாம் கொஞ்சிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படியே ஒரு 1 மந்த் பாஸ் ஆக இப்போது நம்ம டே தான்டா. ஜேகே சொல்லுட்டே.
இன்னைக்கு எனக்கு கிட் வாங்கிட்டு வரியா? ஆ இல்லை கிட் வாங்கிட்டு வரியா? கண்டிப்பாக வாங்கிட்டு வரேனே, இப்போ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே அவ்வளோ அவசரமாக கார் எடுத்துகிட்டு போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் ஒரு கேட்டு வாங்கிட்டு வந்து நம்ம டே கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ நம்ம டே அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே அப்படியே அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம டே அப்படியே வெளியே வராங்க. என்னாச்சு? இல்லை இல்லையா? ம் சரி ஓகே விட்றா, பார்த்துக்கலாம். இப்போ என்ன அவ்வளோ அவசரமாக என்ன பார்த்துக்கலாம் விடு, நீ ஒன்றும் ஸ்டார்ட் ஆகாத, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே நம்ம டே பிடிச்சி ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம டேக்கு கொஞ்சம் சேடாக இருக்குது. ஏய் டே, எதுக்கு போய் சேட் ஆகுற? அடிச்சேன்னு வையன், நான் என்ன சொல்லியிருக்கேன், அது வர்றப்போ வரும், இப்போதைக்கு அவ்வளோலாம் நீ ஒன்றும் யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்ல. தேங்க்ஸ் ஜேகே. ஏய் இதுக்கெல்லாமா தேங்க்ஸ் சொல்லுவாங்க, வாய மூடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேயும் சொல்லிடுறேன். ஸோ இப்போ 2 பேரும் அப்படியே கிளம்பி ஆஃபீஸ் தாண்டா போகிறாங்க. போயிட்டு அப்படியே வர்றாங்க. ஸோ இவங்களோட லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு. நம்ம ஜேகே அப்படியே அந்த குழந்தைங்களை எடுத்து கொஞ்சம் போக நம்ம டேக் அதை பார்த்து ஒரு மாதிரி கஷ்டமாகுது. நம்மளால் இப்போ வரைக்கும் ஒரு பேபி கொடுக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போது அகெயின் ஒரு 1 month கழிச்சு தாண்டா காட்டுறோம். ஜேகே சொல்லட்டே, இன்னைக்கு எனக்கு கிட் வாங்கிட்டு வந்து தரியா? கண்டிப்பாக வாங்கிட்டு தரேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அகெயின் அவசரமாக போயிட்டு அழகாக ஒரு கிட்டை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. டே என்னாச்சு? ஜேகே இல்லையா? விடு பார்த்துக்கலாம், சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே எப்படி சமாதானப்படுத்துகிறாங்க. இப்போது 1 fine day தாண்டா நம்ம டே வந்து அப்படியே டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க. இப்போது டே சொல்லுங்க அத்தை, என்ன எதுக்கு இப்போ இவ்வளோ சேடாக உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை அத்தை, எதுக்கு இன்னைக்கு ஆஃபீஸ் போகலை? அத்தை அது சும்மா. ஏய் உன் மனசில் என்ன இருக்குது சொல்லு என்கிட்ட. இல்லை அத்தை, அது வந்து இப்போது என்ன உனக்கு குழந்தை இல்லை, அதை நினச்சி இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கியா? அத்தை ஏய் டே இங்கே பாரு, நான் ஒன்று சொல்லவா, கடவுள் கொடுக்கணும்னு நினச்சாருனா கண்டிப்பாக கொடுப்பாரு. அவர் கொஞ்சம் லேட்டாகி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்காரு, அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே கிடையாது. அது வரைக்கும் நீனும் உன் புருஷனும் சந்தோஷமாக இருங்கவேன், எதுக்கு இதை நினச்சி சேடாயிட்ருக்கீங்க? அத்தை அது வந்து ஏய் டே எதுக்கு போலற? இல்லைத்த, அவங்க ஒவ்வொரு தடவையும் ஆழமோட குழந்தையும் நம்ம ஹோபியோட குழந்தையும் எடுத்து ரொம்ப சந்தோஷமாக கொஞ்சம் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னால் ஒரு குழந்தைய நான் ஜெகிக்கு கொடுக்க முடியலையே. ஹேய் இங்கே பாரு டே, லூஸ் மாதிரி அழுதுட்ருக்காத, உனக்கும் கண்டிப்பாக கடவுள் ஒரு குழந்தைய கொடுப்பாரு, இதை நான் கண்டிப்பாக உனக்கு சொல்லுவேன், ஓகேவா? இதுக்கப்புறம் எதுக்கும் சேட் ஆகாத டே, பார்த்துக்கலாம். இல்லைத்த, அவருக்கு எவ்வளோ பிடிக்கும் குழந்தைய, ஆனால் எனக்கு இப்போ எத்தனை மந்த் ஆச்சு எங்கள் 2 பேரும். ஹே டே அமைதியாரு, ஃபர்ஸ்ட் அழாத, இந்தா தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேயோட அம்மா அப்படியே தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம டேயும் அப்படியே குடிக்கிறாங்க. இங்கே பாரு டே, நான் உங்ககிட்ட ஒன்றா சொல்கிறேன், கடவுள் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உன்னை இந்த வீட்டில் யாராவது பேபி கேட்டு ஃபோர்ஸ் பண்ணுறோமா என்ன? இல்லைத்த. ஆமாம் இல்லை அப்போது ஃப்ரீயாக விடுப்பா, உனக்கு கண்டிப்பாக குழந்தை வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணு. அது வரைக்கும் ஜேகே கூட ரொம்ப ஹாப்பியாக இரு, ஓகேவா? ஓகே த. ஏய் அழாத ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேயோட அம்மா அவ்வளோ அழகாக நம்ம டேயோட டியோஸ் எல்லாம் டே வைப் பண்ணி விடுறாங்க. ஸோ இப்படியே தாண்டா ஒரு 2-3 months ஸ்கிப் ஆகுது. இந்த மந்த் ஃபுல்லாகவே நம்ம டே வந்து ஜேகேக்கு தெரியாமே கிட் வாங்கிட்டு வந்து பார்த்துருப்பாங்க. காசு நம்ம ஜேகே வாங்கிட்டு வந்து கொடுத்து ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பட் இப்போ வரைக்கும் நம்ம டேக்கு பேபியே இல்லை. நம்ம டேயும் இதனால் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி டிப்ரெஷன் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ நம்ம டே ஆஃபீஸ் போகிறது இல்லைடா. இப்போது இந்த 1 fine day தாண்டா நம்ம ஜேகே அப்படியே ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. டே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே வராங்க. பட் டே அங்கே இல்லை. இப்போ நம்ம ஜேகேயோட அம்மா தாண்டா, ஹே ஜேகே என்னாச்சு மா, டே இங்கே தான், இன்றைக்கி ஃபுல்லாக நான் கால் பண்ணுறேன், அவள் எடுக்கவே இல்லை, எதுக்கு? அவன் ரூமில் தாண்டா இருந்தான், சரி ஓகே நான் போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அப்படியே போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம டே கீழே ஒரு மூலையில் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே அப்படியே டேயோட பக்கத்தில் போயிட்டு உட்காந்துட்டு, ஏய் டே ஜேகே எப்போ வந்த?
இப்போ தான் வந்தேன். என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு எதுக்கு நான் இவ்வளோ நான் கால் பண்ணேன், எடுக்கவே இல்லை? ஆ அது வந்துச்சேக்கே. அது ஏய் என்கிட்ட ஓப்பனாக பேசு. என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு கொஞ்ச நாள் ஒரு மாறி இருக்க? இல்லை ஜேக்கே, அது ஏய் இங்கே பாரு, என் கண்ணை பாரு, என் கண்ணை பார்த்து சொல்லு. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு உனக்கு? அது அது இப்போ எதுக்கு கண் கலங்குற? இல்லை ஜேக்கே, நமக்கு 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 குழந்தை குழந்தை. ஏய் இப்போ எதுக்குடா அலற? இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ரொம்ப டைட்டாக நம்ம ஹக் பண்ணிவிட்டு, இப்போ என்ன குழந்தை இல்லை? ஏய் வரும்டா, கண்டிப்பாக நம்ம கடவுள் குழந்தை கொடுப்பாரு. இப்போ எதுக்கு நீ உட்காந்து இப்படி அழுதுட்டு இருக்க? இல்லை ஜேகே, எனக்கு குழந்தை பிறக்காது, எனக்கு வராது, எனக்கு குழந்தை இருக்காது, எனக்கு இருக்காது. என்னால் உனக்கு ஹாப்பினஸை கொடுக்க முடியாது. நான் 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 பேசாமல் என்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்கோ ஜேகே. உனக்கு என்னால் குழந்தை கொடுக்க முடியாது, எனக்கு குழந்தை வராது. ஏய் அடிச்சன் வையன், கண்ணை பிஞ்சுக்கும். என்ன பேசுகிற? ஒன்று டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேற ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கணுமா? எப்படி இந்த வார்த்தை சொல்கிற? இல்லை ஜேகே, இல்லை, எனக்கு கண்டிப்பாக குழந்தை இருக்காது. உனக்கு குழந்தை எவ்வளோ பிடிக்கும் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு குழந்தை இல்லை. நீ வேணாம் ஜேகே, வேணாம். நீ வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ். ஏய் இங்கே வா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே நல்லா ரொம்ப ஓங்கி ஒரு ஸ்லாப் பண்ணுறாங்க நம்ம டேயோட கண்ணத்தில். ஜேகே இங்கே பாரு, மறுபடியும் இந்த மாதிரி என்கிட்ட பேசுன்னு வையன், இப்போ அடியோட விட்டான், அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏடா பேசுகிற? குழந்தை எனக்கு பிடிக்கும் தான், அதுக்காக உனக்கு குழந்தை இல்லைன்னா உன டிவோர்ஸ் பண்ணிடுவேனா? ஏடா பேசிகிட்டு இருக்க? இங்கே பாருட்டே, குழந்தைக்காக உன்னை விடுவேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் கனவுல கூட நினைக்காத. எனக்கு நீ போதும், நீ மட்டும் போதும். குழந்தைலாம் எனக்கு தேவையே இல்லை. எனக்கு ஏதோ என் அண்ணன் பசங்க 2 பேர் இருக்காங்க, அவங்க என் குழந்தைங்க மாதிரி தான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி என்கிட்ட பேசுன்னு வைட்டேன் ப்ளீஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப உள்ள ஹர்ட் ஆகுதுட்டே. என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்க? குழந்தை இல்லைன்னா உன்னை விட்டுருவேனானா? என்னை பற்றி இவ்வளோ கேவலமாக நினச்சிட்ருக்கியாட்டே நீனு? இல்லை ஜேகே, எனக்கு கஷ்டமாக இருக்குது ஜேகே. ஒன்று ஒவ்வொரு தடவையும் நீ கெட்டு வாங்கி கூட வந்து கொடுத்து ஏமாறும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குடா. இங்கே பாரு, எனக்கும் லைட்டாக கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு நீ முக்கியம், எனக்கு நீ வேணும், வேறு எதுவும் தேவையில்ல. இப்போ சொல்கிறேன், எனக்கு குழந்தைலாம் வேண்டாம், எனக்கு நீ மட்டும் போதும். இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அவ்வளோ அழகாக நம்ம டேயை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம டேயும் சரி ஜேகேயும் சரி குழந்தைய பற்றி ரொம்ப யோசிக்காமல் அவங்களோட லைஃப்பை நார்மலாக லீட் பண்ணிகிட்ருக்காங்கடா. ஸோ இப்படியே ஒரு 1 இயர் பாஸ் ஆகுது. ஒரு 1 டே தான்டா. இப்போது நம்ம டே தான் 1 இயர் ஆச்சு. இன்றைக்கி நம்ம கிட் வாங்கி செக் பண்ணலாமா? ஆனால் ஜேகேக்கு தெரிஞ்சால் திட்டுவானே. ஆனால் எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. பேசாமல் வாங்கி நான் செக் பண்ணிடவா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே டபுள் மைண்டடாக யோசிச்சுட்டே இருக்க. இப்போது அந்த இடத்துக்கு நம்ம ஒயன் தாண்டா வர்றாங்க. ஹே டே, என்ன பண்ணிகிட்ருக்க? ஒயன் ஒன்றும் இல்லை, சும்மா தான். எதுக்கு உன்னோட ஃபேஸில் ஒரு மாதிரி இருக்குது? அது ஒன்றும் இல்லை, தெரியல. ஒரு நிமிஷம் இரு, என்ன பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒயன் அப்படியே டேயோட ஃபேஸை கப் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்போ ஒயன் அப்படியே வேகமாக போகிறாங்க. ஒயன் எங்கே போகிறீங்க? ஒரு நிமிஷம் டே, இதோ வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒயன் அப்படியே அவங்க ரூமுக்கு போயிட்டு எதையோ எடுத்துகிட்டு வர்றாங்க. இங்கே பிடி, இதை பிடி. என்னது இது கிட்டு. அது எனக்கு எக்ஸ்ட்ரா வாங்கும்போது இது இருந்துச்சு என்னோடய ரூமில், இப்போ வரைக்கும் இருந்துச்சு. நீ போயிட்டு செக் பண்ணிட்டு வாயேன். எதுக்கு ஒயன்? இல்லை, எனக்கு ஏதோ தோணுது, ப்ளீஸ் எனக்காக போய்ட்டு செக் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒயன் சொல்ல, இப்போ நம்ம டே சரி ஓகே ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே போயிட்டு செக் பண்ணுறாங்க. இப்போது நம்ம டேயோட ஃபேஸு ஒரு மாதிரி பதட்டத்துக்கும் ஒரு சேட்னஸ் ஹாப்பினஸ் எல்லாம் கலந்த மாதிரி ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இப்போ அப்படியே ஐ க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போது ஒரு 2 செகண்ட்க்கு அப்புறமா இருக்குமா இருக்காதா இருக்கணும், இருந்தா நல்லாயிருக்கும், இருக்குமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டே மெதுவாக அவங்க ஐ அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. பண்ணால் அதில் டபுள் கோடு இருக்குது. இப்போ நம்ம அதை பார்த்துட்டு அவங்க கண்ணிலேருந்து அவ்வளோ டீயர்ஸ் ஃபால் ஆகுது. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ப்ரெக்னெண்ட்டாக
இருக்கேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வயிற்றுல அவங்க கையை வச்சுட்டு எனக்கு எனக்கு பேபியா பேபியா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட அவரோட வயிற்றுல கையை வச்சுட்டு அப்படி ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ வெளியே டே டே என்னாச்சு டே வெளியே வரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒயன் கத்த. இப்போ நம்மகிட்ட அப்படியே வேகமாக வந்து நம்ம ஒயனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. டே என்னாச்சு ஒயன் ஒயன் டபுள் கோடு வந்துச்சு ஒயன். ஹே டே நிஜமாவா? ஆமாம் ஆமாம் ஒயன், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஃபைனலி நானும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே அவனோட அழுதுகிட்டே சொல்கிறாங்க. நம்ம ஒயனுக்கு ஹாப்பினஸ் தாங்க முடியல. இப்போ நம்ம ஒயன் அந்த கிட்ட அப்படியே எடுத்துகிட்டு கீழே போகிறாங்க. நம்ம டேயோட கையை பிடிச்சிட்டு இப்போது கீழே போயிட்டு எல்லோரும் வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட எல்லாரும் அப்படியே வராங்க. ஹே ஒயன் என்னாச்சு, எதுக்கு அப்படி கத்திட்டுருக்க? ஹே ஹோபி ஒரு நிமிஷம் அமைதியாரு, உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் நான் சொல்ல போகிறேன். என்னடி சொல்ல போகிறேன்? ஹே ஹோபி அமைதியாயிரேன், டே இங்கே வா அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம டே அப்படியே வந்து அவங்க அழுகிறாங்க சிரிக்கிறாங்க, ஒரு மாதிரி மிக்ஸ்டு எமோஷனோட நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜெயோட அம்மா தானே அப்படியே வந்துட்டு ஹே டே என்னாச்சு உனக்கு, எதுக்கு இப்படி அழுதுருக்க? அத்தை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே அவங்க ஜெகோ அப்படியே அவங்க அத்தையை அப்படியே ஹக் பண்ணிக்க. டே என்னாச்சு, என்னப்பாச்சு, உடம்பு சரியில்லை என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெகோட அம்மா அப்படியே உடம்புலாம் தொட்டு பார்க்க. அத்தை அத்தை நீங்கள் பாட்டியாக போகிறீங்க. டே என்ன சொல்கிற? ஆமாம் அத்தை, நீங்கள் பாட்டியாக போகிறீங்க. என்னோட வயிற்றுல பேபி, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்ல நம்ம ஜெகோட அம்மாவுக்கு ஹாப்பினஸ் தாங்க முடியல. நம்ம டேயை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு நிஜமாவாப்பா நிஜமாவா? ஆமாம் ஆமாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பட் நம்ம ஜேகே வந்து ஒர்க்குக்கு போயிருக்காருடா, ஓகேவா? இப்போது நம்ம டே தான் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஜேகே எப்போடா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போது ஃபைனலி ஒரு ஈவினிங் டைமும் ஆகுது. நம்ம ஜேகே அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக வர்றாங்க. வந்துட்டு ஹே டே டே எங்கே இருக்க? ஜேகே இங்கே தான் இருக்கேன், எதுக்கு கத்துற? இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ரொம்ப டைட்டாக நம்ம டே ஹக் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி ஆஃபீஸில் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு, இன்றைக்கி அப்படியே கடுப்பாக வந்துச்சு, எப்படா வீட்டுக்கு வந்து இதோ இந்த அழகான ஃபேஸை பார்த்து இப்படி ஹக் பண்ணிக்கலாம்னு தோண்டிகிட்டே இருந்துச்சு தெரியுமா? ஹோ அப்படியா? ஆமாம் சரி ஓகே, எங்கே சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா? எனக்கு ரொம்ப பசிக்குது. பசிக்குதா? ஓகே வா சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயும் கூட்டி கொண்டு போயிட்டு அப்படியே சாப்பாடு போடுறாங்க. சரி ஓகே வாப்பலாமா? எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ரூமுக்கு போகிறாங்க. இப்போது நம்ம ஜேகே அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம டே தாண்டா அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ஜேகே நான் உங்ககிட்ட இதை எப்படி சொல்கிறது, சும்மா சொல்லிடவா? வேணாம் வேறு எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே அப்படியே குளிச்சுட்டு வர்றாங்க. இப்போ நம்ம டே குடுகுடுன்னு ஓடி போயிட்டு நம்ம ஜேகேயோட கையை பிடிக்கிறாங்க. ஏய் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷம் உன்னோட கையை தெரியா? நானே உனக்கு தான் என் கையை கொடுக்க மாட்டேன், என்ன இந்தா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்ல இப்போ நம்ம டே அப்படியே நம்ம ஜேகேயோட கையை எடுத்துகிட்டு போயிட்டு டேயோட வயிற்றுல வச்சிடுறாங்க. ஏய் என்னடா பண்ணுற, என்னாச்சு? வயிறில் எதுவும் வலிக்குதா என்ன? ஹாஸ்பிட்டலுக்கு போவோமா என்ன? ஹே தத்தி உனக்கு எதுவும் புரியலையா? என்ன புரியலையா? எனக்கு புரியலையே. அதுவா உனக்கு நிஜமா புரியலையா? ஏய் என்னடா குழந்தை மாதிரி பண்ணிகிட்ருக்க? குழந்தை மாதிரி பண்ணுறேனா? இதுக்கப்புறம் நான் உனக்கு குழந்தையால தெரிய மாட்டேன் ஜேகே. ஏய் என்ன ஆச்சு, தெளிவாக சொல்கிறியா? அது வந்து குழந்தை வந்துட்டா நான் எப்படி குழந்தை மாதிரி தெரிவேன்? புரியல, என்ன குழந்தை வந்துட்டா நீ ஹே டே இப்போ நீ என்ன சொன்ன? என்ன சொன்னேன்னா உன்னோட பேபி உனக்கு வந்துட்டானா நான் எப்படி உனக்கு பேபியாக தெரிவேன்னு கேட்டேன். டே நிஜமாவா? ஆமாம் இதோ இங்கே குட்டி ஜேகே இருக்கான். என்னது டே நிஜமாவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியாடா? ஆமாம் ஜேகே, நான் இன்னும் பொய்யா சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்ல இப்போ நம்ம ஜேகே அப்படியே நம்ம டே ஹக் பண்ணிக்கிட்டு அவ்வளோ அழறாங்க. ஹே ஜேகே எதுக்கு இப்போ அழறேன்? இங்கே பாருடா, நான் என்னால் பேச முடியல டே, நான் கொஞ்ச நேரம்
கொஞ்ச நேரம் அப்படியே அழுதுக்கவா? ஹே என்னாச்சு உனக்கு? எதுக்கு அழற? இல்லை டே, இல்லை எனக்கு ஒரு மாதிரி ஃபைனலி நான் அப்பா ஆக போகிறேன்ல. ஆமாம், நீ அப்பா ஆக போகிற, நான் மம்மா ஆக போகிறேன். ஆமாம் ஆமாம், நான் ஃபைனலி அப்பா ஆக போகிறேன். எல்லார்ட்டையும் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். உனக்கு கால் பண்ணலான்னு நினச்சேன், பட் கால் பண்ணுறதை விட நேரில் சொல்கிறது நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் அது இப்போ நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா? அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அப்படியே தூக்கி சுத்த, ஹே ஜேகே 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 தலை சுற்றுது, ஓ சாரி 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயோட கையை பிடிச்சி அப்படியே கீழே கூட்டிகிட்டு வர்றாங்க. வந்துட்டு ஆரம் ஆரம் நானும் அப்பா ஆக போகிறேன், ஆரம் நானும் அப்பா ஆக போகிறேன், ஹோபியா நானும் அப்பா ஆக போகிறேன், மாதாஜி நீ பாட்டி ஆக போகிற, மாதாஜி நான் அப்பா ஆக போகிறேன், நைனா நான் அப்பா ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லார்கிட்டையுமே ஒரு மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெமன் தான் ஒரு மாதிரி மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு இருக்காங்கடா. ஹே ஜிமுனா, மச்சான் இங்கே வா. ஹே இன்னாடா மச்சான் இங்கே வா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே ஜிமுனை பிடிச்சிட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, டே கை ஃபுல்லாக காய்கறிடா, இன்னாடா உனக்கு பிரச்சனை? ஐயோ நசுக்கிறானே, தக்காளியெல்லாம் நசுக்கிறானே, இன்னாடா கட்டி பிடிச்சி போய்கிட்ட காயெல்லாம் நசுக்கிட்டு இருக்க? ஜேகே மச்சான் ஜிமுனா டே நான் அப்பா ஆக போகிறேன்டா. என்ன அது? ஆமாம் மச்சான், நான் அப்பா ஆக போகிறேன்டா. ஹே நிஜமாவா? நிஜமாவா? ஆமா ஜமன். மச்சான் கங்க்ராட்ஸ்டா டேய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே அந்த மாதிரி ரொம்ப டைட்டாக நம்ம ஜேகே ஜிமனும் ஹக் பண்ணிக்கா. ஸோ அந்த பிளேஸ் அவ்வளோ அழகாக இருக்குடா. ஸோ அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு நைட்டு காட்டணுன்னா சேம் டெரஸில் அதே மொட்டை மாடியில் நம்ம அப்படியே நின்று பார்த்துட்ருக்காங்க. அவருக்கு பின்னாடி ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு நம்ம ஜேகே நின்றுட்டுருக்காங்க. ஜேகே சொல்லுடா, இப்போ நீ எவ்வளோ ஹாப்பியாக இருக்க? எவ்வளோவா? அழவே இல்லாமல் ஹாப்பியாக இருக்கேன். இப்போது இந்த நிமிஷம் கிடையாது, ஃப்யூச்சரில் யார் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான பர்சன் இந்த வேர்ல்டுலன்னு கேட்டால் நான் மட்டும்தான். நீ என் கூட இருக்கல்ல, இப்போது என்னோட பேபியும் நீ தான்டே என்னோட மொத்த சந்தோஷத்துக்கும் காரணம். அப்படியா ஜேகே? நான் உன்கிட்ட ஒன்று சொல்லவா? சொல்லு. இதை நான் உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நிறைய தடவை யோசிச்சுட்டே இருந்தேன். நான் சொல்கிறது உனக்கு புரியுமா என்னன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு சொல்லணும்னு தோணுது ஜேகே. அவள்கிட்ட நீ கேளு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மட்டே அப்படியே நம்ம ஜேகேயோட ஃபேஸை கப் பண்ணிக்கிட்டு நம்ம ജെക്കിയോட ഐസ് பார்த்து, എൻ്റെ ലൈഫിൽ നിന്നെ പോലൊരു പയ്യനെ കിട്ടുമെന്ന് ഞാൻ സ്വപ്നത്തിൽ പോലും വിചാരിച്ചില്ല ജെക്കി. നിന്നെ ഞാൻ ആദ്യമായിട്ട് കണ്ടപ്പോൾ നീ എൻ്റെ ലൈഫിലോട്ട് വന്ന് കഴിഞ്ഞപ്പോൾ എൻ്റെ ലൈഫ് മൊത്തമായിട്ട് മാറി. എൻ്റെ ലൈഫിൽ ഹാപ്പിയായിട്ട് മാത്രമായിരുന്നു എല്ലാം നീ കാരണമാണ് ജെക്കി. നിൻ്റെ ലൈഫിൽ ഒരു പാർട്ടായിട്ടും എന്നെയും കൂടെ ചേർത്തത് എനിക്ക് വളരെ സന്തോഷമാണ് ജെക്കി. ഞാൻ നിൻ്റെ കൂടെ വളരെ ഹാപ്പിയായിട്ട് തന്നെ ഇരിക്കുന്നു, നല്ല ഉറപ്പുണ്ട്. അതിലെനിക്ക് സംശയമേ ഇല്ല. നീ എൻ്റെ ലൈഫിൽ വന്നത് ഞാൻ എന്തോ വലിയ പുണ്യം ചെയ്തിട്ടുണ്ട്. താങ്ക്സ്, എൻ്റെ ലൈഫ് ഇത്രയും ബ്യൂട്ടിഫുൾ ആക്കിയതെന്ന്. ഐ ലവ് യു ജെക്കി. ஐ லவ் யூ அஸ் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி முடிக்க இப்போ நம்ம ஜேகே அப்படியே பார்த்துட்ருக்காங்க டேயை. ജെക്കി, ഞാനിപ്പോൾ പറഞ്ഞത് നിനക്ക് മനസ്സിലായ? அது எப்படிடா? இத்தனை வருஷமாக உன் கூட இருக்கேன், நீ சொன்னது எனக்கு புரியாதா? உன்னோட கண்ணு அதுவே எனக்கு சொல்லுது நீ இப்போ என்ன சொன்னு. டே இப்போ எதுக்கு இப்படி ரொமான்டிக்காகவும் எமோஷ்னலாகவும் பேசி என்ன ஜெக்கி, அழ போறியா என்ன? அதான் அழ வச்சிட்டியே. இங்கே பாரு ஜெக்கி, ഞാൻ இந்த கூட இருக்க வரைக்கும் நீ அழவே கூடாது. உடனே அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துக்கணும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அவ்வளோ அழகாக நம்ம ஜேகேயோட அந்த டியூஸ் எல்லாம் வைப் பண்ணி விட இப்போ நம்ம ஜேகே, நீ சொன்னல அதே தான், ஒன்று மாதிரி ஒரு பையன் என் லைஃப்பில் கிடச்சதுக்கு நானும் ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய லைஃப்பில் வந்து எவ்வளோ ஹாப்பினஸ்ஸை எனக்கு கொடுத்ததுக்கு. ஐ லவ் யூ லாட்ஸ் மை லவ். ஐ லவ் யூ ஸோ மச்.
லவ் யூ லாட்ஸ், லவ் யூ லாட்ஸ், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி மெதுவாக நம்ம டேயோட லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு கிஸ் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த லவ்வை அவ்வளோ அழகாக காட்டுது. ஓகேடா, இந்த ஒரு ஃபைனல் பார்ட்டை நம்ம இங்கே இப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன, நம்ம டேக்கு ரொம்ப அழகாக குழந்தை பிறந்திருக்கும். ஸோ அவங்க ரொம்ப லைஃப் ரொம்ப அழகாக இருந்திருக்கும். ஓகே, அதை அப்படியே இமேஜின் யுவர் செல்ஃப் நல்லா அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சு இது? எனக்கு வந்து மல்லுபாய் ரொம்ப ஸ்பெஷல். எப்படி சொல்கிறதுன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு ரொம்ப வந்து கேட்டுகிட்டே இருந்து ரொம்ப உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சது. என்னோடய எஃப்எஃப்லேயே ஃபஸ்ட்டு எனக்கு பிக் ஹிட் அப்படி கொடுத்தது வந்து எனக்கு மல்லுபாய் தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு இது பயங்கர ஸ்பெஷல். எனக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு எஃப்எஃப்னால் கண்டிப்பாக மல்லுபாய் தான். இதை இங்கேயே முடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் சேடாக இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம நிறைய நல்ல நல்ல எஃப்எஃபாக பார்க்கலாம். இதுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி எல்லா எஃப்எஃப் ஒன் ஷாட்டுக்குமே சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்க. ஓகேடா, ப்ளீஸ் எல்லோரும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களோட கமெண்ட் தான் என்னோடய ரிவார்டு. ஓகேடா, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்கடா. ஏன்னா இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்காக இருக்குது, எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, இப்போது நீங்கள் இந்த மல்லுபாய் எஃப்எஃப் ஒரு 5 ஷாட் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு 2 ஷாட்டில் முடிக்க வேண்டியது 5 ஷாட் வரைக்கும் போயிடுச்சு. ஓகே, இது எப்படி இருந்துச்சு? ஒரு கம்ப்ளீட்டாக இருந்துச்சா? உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சா அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகேடா, வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, இதுக்கப்புறம் நல்ல வீடியோஸில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஓகே, பட் நான் மல்லுபாய் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஓகேடா, பாய் ஆமி சராமிதாம்.